வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம மருதமலையை பற்றி பார்க்குறோம். கோயம்புத்தூரோட பெரிய வரப்பிரசாதம் மருதமலை. பேரூர் நடராஜர் கோயில் ரொம்ப பிரசித்தம். இங்கே வரவங்கெல்லாம் இந்த ரெண்டையும் பார்க்காம போகவே கூடாது. ஏன்னா மருதமலை 1200 வருடங்களுக்கு பழமை வாய்ந்தது. அங்கே கடவுள் காட்சி கொடுத்துருக்காரு. மருத மரத்துக்கு அடியில் பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. பாம்பாட்டி சித்தர் 1000 வருடங்களுக்கு முன்னால் இங்கே தவம் பண்ணியிருக்காரு. ராகு கேது தோஷம் இருக்கிறவங்கெல்லாம் பாம்பாட்டி சித்தரை வணங்கினா அந்த தோஷங்கள்லாம் விலகுங்கிறது ரொம்ப பிரசித்தி. அவரை வணங்குறது எப்படின்னா, ஓம் வசி பாம்பாட்டி சித்தர் சுவாமியே போற்றி அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லி ஜபம் பண்ணி அவரை ஆராதிச்சோன்னா கண்டிப்பாக ராகு கேது தோஷம் போயிடும். இப்போது சில காட்சிகள்லாம் மருதமரம் போன உடனே இப்போது 2 வழி இருக்குது. படி வழியாகவும் பயணிக்கலாம், அப்புறம் கவர்மெண்ட் பஸ்ஸும் போகிறது, சின்ன மினி பஸ் மாதிரி போகிறது. அதுக்கப்புறம் ரோடு ரோடும் இருக்குது, ஸ்டெப்ஸும் இருக்குது. இதில் வேணால் நீங்கள் போகலாம். இந்த ரோடு வழியாக ப்ரைவேட் கார்ஸ், பைக்ஸ் எல்லாமே போகலாம். அதுக்கு ஒரு சின்ன கட்டணம் வசூலிக்கிறாங்க. மேலே போன உடனே நேராக 5 மரங்களுக்குள்ள இடையில 5 மரங்களுக்கு முன்னால் விநாயகர். எப்போவுமே ஒரு அரச மரத்துக்கடியில் தான் விநாயகர் இருப்பார். இதில் 5 முக்கியமான மரங்களுக்கு அடியில் விநாயகர் இருக்கார். 5 முகங்கள் இருக்கு அவருக்கு. இது ரொம்ப விசேஷம். இதை பார்த்துட்டு அப்படியே வெளிப்பிரகாரம் வழியாக பாம்பாட்டி சித்தர் குகைக்கு வழி இறங்கிறது. அது வழியாக போனால் அவர் பாம்பு ரூபமாக முருகனை தரிசித்ததா, முருகரோட கர்ப்ப கிரகத்துக்கும் அந்த கோவிலோட கர்ப்ப கிரகத்துக்கும் இந்த இது கேவுக்குமே வழி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இப்போ பாம்பு ரூபத்தில் போய் முருகரை தரிசிச்சிருக்காரு. இவர் முருகர் பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி அளிச்சிருக்கார். ஸோ ரொம்ப வருஷம் இங்கே உட்காந்து தவன் பண்ணியிருக்காரு. பக்கத்தில் நீரோடை முன்ன ஓடி இருக்கும் போல் இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஓடையெல்லாம் இல்லை. ஒரு அழகான மேற்கு மலை தொடர்ச்சி. அந்த இடம் மிக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. பல மூலிகைகள்லாம் விளையிறதுங்க. நீங்கள் கோயம்புத்தூர் வந்தால் அப்புறம் முருகர் சந்நிதி இருக்குது. மூலஸ்தானம் வணங்கிட்டு அதுக்கப்புறம் முருகர் சந்நிதியை நம்ம பார்த்து வேணுங்கிற வரம் கேட்டால் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மருதமலை முருகர் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நீங்கள் யார் கோயம்புத்தூர் வந்தாலும் மருதமலையும் பேரூரும் பார்க்காமல் போகவே கூடாதுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். முருகரோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓம் ஸ்கந்தாய நமக. முருகர் இந்த கலிகாலத்தோட கண்கண்ட தெய்வம். அதனால் எல்லாருக்கும் முருகரோட அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.